அதனால இது என்டையர் இல்லீகல் அகைன்ஸ்ட் தி முனிசிபாலிட்டி ஆக்ட் சொல்லி இதை மீறினால் சட்ட ரீதியாக எல்லா விதமான நடவடிக்கையும் எடுப்போம் என்பதை கூட இந்த நேரத்தில் நாங்க எச்சரிக்கிறோம். சேவ் கேஜிஎஃப், இந்த ஊரை அழிக்க நினைக்க மாட்டோம், இந்த ஊரை காக்க நினைப்போம் என்பது எங்களுடைய ஒரே வேண்டுகோள். இந்த அதே நேரத்தில் இவ்வளவு ஆர்வம் காட்டுற இந்த நகர சபை பிரிட்டிஷ்காரங்காலத்திலிருந்து தங்க சுரங்க மைன்ஸ் வளர்ச்சி காலத்திலிருந்து ஆண்ட்ரேஷன் பேட் மார்க்கெட் தான். ராஜீவ்காந்தி சிலை இன்னைக்கு சுத்திட்டு எத்தனை வருஷம், எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா அது சுத்திட்டு இருக்குது. ஆண்ட்ரேஷன் பேட்னுடைய பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு 2000 திறக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு 25 வருஷமா அங்க ஒரு பஸ் கூட போறதில்லை. ஆண்ட்ரேஷன் பேட்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் இன்னைக்கு எந்த விதத்திலையும் வியாபாரம் இல்லாத இருக்கிறாங்க. ஆண்ட்ரேஷன் பேட் பகுதியில எந்த வளர்ச்சியும் இல்லை. தயவு செய்து அங்க கூட எங்கன்னா போய் பல கோடி கடன் வாங்கி ஆண்ட்ரேஷன் பேட் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னு சொன்னா சேவ் கேஜிஎஃப் உங்களை வெல்கம் பண்ணும். ஆண்ட்ரேஷன் பேட்ல பண்றதுக்கோ இருக்கிறத டெவலப்மெண்ட் பண்றதுக்கோ அந்த பஸ் ஸ்டாண்டை செயல்படுத்துறதுக்கோ நீங்க முயற்சி செய்யணும். பேத்தமங்கலம் வாட்டர் கேஜிஎஃப் ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு நீங்க சும்மா போய் நீங்க அந்த தண்ணியை குடிச்சு ஒவ்வொரு வீட்லயும் குடிக்கிற தண்ணியை திறந்து விட்டீங்கன்னா உண்மையாவே முனிசிபாலிட்டிய நாங்க பாராட்டுவோம். நான் மீண்டும் சொல்றேன், முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் டெபுட்டி கமிஷனர் டெபுட்டி கமிஷனருடைய உத்தரவு இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. இருக்கிற கவுன்சிலுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்ல, எந்த விதமான முடிவும் இவங்க எடுக்கல. அதனால சேவ் கேஜிஎஃப் மீண்டும் வலியுறுத்துறோம், அப்பீல் பண்றோம். லீகலா முனிசிபாலிட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம், கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் பிரகாரம் நீங்க செய்யணும். யாரோ ஒரு பினாமி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக